இந்த வாழ்வு நீங்க பாத்தீங்கன்னா இது தவறான வாழ்வுங்க. இது வந்து தப்பான வாழ்வு. ஏன்னா இப்படி வாழ்ந்து யாராவது ஒருத்தவங்க சாதிச்சிருக்காங்களா? இல்லவே கிடையாது. அப்ப நீங்க வாழ்வின் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாரதியார் எப்படி வாழ்ந்திருக்காரு, விவேகானந்தர் எப்படி வாழ்ந்திருக்காரு, வள்ளலார் எப்படி வாழ்ந்திருக்காரு, அரவிந்தர் எப்படி வாழ்ந்திருக்காரு. இப்பெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி பெருவாழ்வு வள்ளுவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, இது மாரி இனி மகான்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, 18 சித்தர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, சித்தவித்தை சிவானந்த பராமசர் எப்படி வாழ்ந்திருக்காரு, போகர் எப்படி வாழ்ந்திருக்காரு, கமலமொழி எப்படி வாழ்ந்திருக்காரு, இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க நீங்க எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. மக்களையும் வந்து பேரின்ப வாழ்வுக்கு பெருவாழ்வுக்கு கூப்பிடுறாங்க. வாங்க பெருவாழ்வு வாழுங்க. ஏன் இந்த சிறு வாழ்வும் ஏன் வாழ்ந்துன்னு இருக்கீங்க? தினமும் ஏஞ்சிருக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வந்து பாத்ரூம் போகிறது, இதே நம்ம வாழ்ந்து கடைசியாக ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போகிறது. இதுக்காக நம்ம வாழ்ந்தோம், இதுக்காக நம்ம பிறந்தோம். சிந்திச்சு பாருங்க. மற்றவனை தள்ளி விடுறது, மற்றவனை குறை சொல்றது, இதுக்காக நம்ம வாழலை. அப்போ மகான்கள் நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வே பெருவாழ்வு வாழ்ந்தாங்க.